அவனால் நடக்க முடியாது. ஹீ காண்ட் வாக். ஓகே, இது ஈஸி தான். அவனால் நடந்திருக்கவே முடியாது. அவனுக்கே ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு உட்காந்துருக்கான். அவன் நடந்தான் ஓன்னா நீங்கள் சொல்கிறீங்க. அவனால் நடந்திருக்கவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நண்பர்களே, சேம் பேட்டர்ன் தான் பாருங்க. ஹீ காண்ட், ஆனால் இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையும் அதற்கடுத்து V3 நாம் என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதாங்க. காண்ட் ஹேவ் ப்ளஸ் V3, இதுதான் ஸ்ட்ரக்சர். ஹீ காண்ட் ஹேவ் வாக்ட். ஹீ காண்ட் ஹேவ் வாக்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒருத்தரால் ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணுங்க. காண்ட் ஹேவ் கூட சேர்ந்து வந்துச்சுன்னா மீனிங் பாஸ்ட்டுக்கு போயிடும், ப்ரெசென்ட்டில் இருக்காது. காண்ட் தனித்து வந்தால் மட்டுமே, காண்ட்டுக்கு அடுத்து ஒரு V1 வந்தால் மட்டுமே ப்ரெசென்ட் மீனிங்கை கொடுக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரை பற்றி பேசும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அவங்களால காரை ஓட்ட முடியாது. தே காண்ட் டிரைவ் அ கார். அவங்களால காரை ஓட்டியிருக்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, காரை ஓட்ட தெரியாது. அவங்களால காரை ஓட்டியிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்லலாம்? அவ்வளோதான். தே காண்ட் ஹாவ் ட்ரிவன் அ கார். தே காண்ட் ஹாவ் ட்ரிவன் அ கார். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, கவிதாவால் இவ்வளவு சீக்கிரமாக கோயம்புத்தூரை ரீச் பண்ணியிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இதில் இவ்வளவு சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஸோ குவிக்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி முழு சென்டென்ஸை காமெண்ட்டில் போட்டுருங்க.